Hi viewers, welcome to my channel. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படினு கேட்டிங்கனா ஃப்ரெஷா ஒரு YouTube சேனல் எப்படி ஸ்டார்ட் பண்றது, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணனும் அந்த டீடைல்ஸ் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். எந்த விதமான காப்பிரைட், எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாம பெர்ஃபெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணி பெர்ஃபெக்ட்டா மூவ் பண்றதுக்கு இந்த வீடியோஸ் உங்களுக்கு உதவியா இருக்கும். மறந்துடாம பாருங்க. அதுக்கு தேவை ஒரு மெயில் ஐடி. உங்களோட பழைய மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. ஆனா மேக்ஸிமம் புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நல்லது. ஸோ புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கூகுள் ஓப்பன் பண்ணிடுங்க. www.google.com ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோன்னே இங்கே சைன்இன் இருக்கும். இங்கே நம்ம எப்பயும் போல் நம்ம மெயில் ஐடி கொடுத்து முதல் கூகுளில் சைன்இன் பண்ணிக்கணும். இது என்னோட இன்னர் இன்ஃபோடெக் சேனல் மெயில் ஐடி. இது நான் புதுசாக உங்களுக்கு காமிக்கிறக்காண்டே புது மெயில் ஐடி கிரியேட் பண்ணியிருக்கேன். itdynamic705@gmail.com. அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதோட பாஸ்வேர்டை கொடுத்து உள்ளே போய்க்கிங்க. அதோட பாஸ்வேர்டை கொடுத்துட்டு நம்ம உள்ளே போய்க்கிங்க. உள்ளே போன உடனே அதை நீங்கள் சேவ் கொடுக்குறனா சேவ் கொடுத்துங்க. கொடுத்துட்டு ரெண்டாவது அடுத்த டேப்பில் யூடியூப் உள்ளே போயிருங்க. youtube.com உள்ளே போனீங்கன்னா நம்ம புதுசாக க்ரியேட் பண்ண அந்த மெயில் ஐடி அங்கே இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கனாலே இந்த மாதிரி ஒரு சேனல் மெம்பர்ஷிப் எல்லாமே வந்துடும். நீங்கள் ஃபஸ்ட்டாக போக வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா எதுலேயுமே நீங்கள் போகக்கூடாது. டேரெக்டாக செட்டிங்ஸ் போயிருங்க. நீங்கள் இப்போ தான் முதல் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணுறீங்கன்னா இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். எந்த விதமான இடைஞ்சல் இல்லாமல் உங்களுக்கு மானிட்டேஷனும் உடனே அப்ரூவல் ஆயிரும். நீங்கள் இதுக்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னாலே கிரியேட் நியூ சேனல், இதே மெயில் ஐடியில் நம்ம இன்னொரு சேனல் ஓப்பனாலும் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி சேனலோட நேம் இந்த இடத்துலாம் இருக்கும், இதை நம்ம மாற்றணும். அதுக்கடுத்து நம்ம அக்கௌண்ட் செட்டிங்ஸ் நம்ம மெயில் ஐடியில் எல்லாமே செட் பண்ணிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் செட்டிங்கில் போயிட்டு கிரியேட் ஏ சேனல். ஆல்ரெடி என்னோட மெயில் ஐடியில் என்ன நேம் இருக்கோ அதை எடுத்துக்கும். நம்ம அதை மாற்றுறதுனா மாற்றிக்கலாம். சப்போஸ் இதை நான் மாற்றிட்டு ஐடி டைனாமிக் சேனல் இப்படின்னு நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். கிரியேட் த சேனல். ஸோ அப்போ சேனலோட நேமை கிரியேட் பண்ணி, இந்த சேனலோட நேம் தான் ரொம்ப முக்கியம். இதில் நீங்கள் போடக்கூட வீடியோஸ் எல்லாமே ஆட் வீடியோஸு, எல்லாமே நீங்கள் டிக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போயிருங்க. திரும்ப நீங்கள் அக்கௌண்ட்ஸ்குள்ளே போனீங்கனாலே உங்களோட சேனல் ஆல்ரெடி கிரியேட் ஆகிருக்கும். அவ்வளோதான். இப்போ நம்ம மெயில் ஐடி ஓப்பன் பண்ணியாச்சு, யூடியூப் ஓப்பன் பண்ணிட்டோம். நீங்கள் கூகுளில் போய் இங்கே மெயில் ஐடி நீங்கள் சைன்இன் கொடுத்தீங்கனாலே இங்கே யூடியூப்லேயும் அதுவாக வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் இந்த சைடில் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட யுவர் சேனல்னு காமிக்கும். யுவர் சேனலுக்குள்ளே போயிருங்க. உங்களோட சேனலுக்குள்ளே போயிட்டீங்கனாலே இப்போ ஃபஸ்ட்டு இந்த ஹோம்னு மட்டும்தான் இருக்கும், வேறு எதுவுமே இருக்காது. இப்போ நம்மளோட சேனலை நம்ம கஸ்டமைஸ் பண்ண போகிறோம். கஸ்டமைஸ் சேனலோட நேமை ஃபிக்ஸ் பண்ணிட்டு உள்ளே வாங்க. அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சேனல் டிஸ்கிரிப்ஷன், செட்டிங்ஸ் இது எல்லாமே இருக்கும். ஃபஸ்ட்டு இங்கே உங்களோட லோகோ, உங்களுக்கு என்ன லோகோ வேணுமோ நீங்கள் எடிட் பண்ணி உள்ள வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். இல்லை ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கிறத நம்ம அப்லோட் கொடுக்குறனாலும் கொடுத்துக்கலாம். சேனலோட ஃபோட்டோஸ் அங்கே வந்துடும். அதுக்கடுத்து சேனல் ஆர்ட்ன்றது தான் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அதுக்கான வீடியோஸ். சமையல், விலாக்னா விலாக், அன்பாக்சிங் என்ன வைக்கணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். எப்போ வேணுமோ நம்ம மாற்றிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சைடில் செட்டிங்ஸ் இருக்கும். இந்த செட்டிங்ஸ்குள்ளே போயிருங்க. இதில் எல்லாமே எனேபிள் இருக்கான்னு பார்த்துங்க. வேறு எதுவுமே நம்ம பண்ண வேண்டியதில்லை. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துங்க. ஏன்னா ஒரு செக்கிங் இது. சேவ் கொடுத்துட்டு சேவ் ஆயிரும். சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே பார்த்துங்க வீடியோஸு, பிளேலிஸ்ட்டு, சேனல் டிஸ்கஷன் எல்லாமே வந்துடுச்சு உங்களுக்கு. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்க அப்படின்னா சேனல் ஆர்ட் செலக்ட் பண்ணியாச்சு, செட்டிங்ஸ் எல்லாம் எனேபிள் பண்ணியாச்சு, முடிஞ்சு. இப்போ நீங்கள் ஹோம்குள்ளே போயிருங்க. போயிட்டு திரும்ப உங்களோட சேனலுக்குள்ளே ரீஎன்ட்ரி ஆகுங்க. யுவர் சேனல். இப்போ உங்கள் சேனலில் வீடியோஸ், பிளேலிஸ்ட் எல்லாமே வந்துருச்சு. இதில் போயிட்டு யூடியூப் ஸ்டுடியோ பீட்டா இதை கிளிக் பண்ணிக்கிங்க.
உங்களோட ஸ்டுடியோ ரெடி ஆயிடுச்சுன்னு வருது. காட் இட் கொடுத்துருங்க. இது நீங்கள் ஃபஸ்ட்டு அப்லோடு எதுவும் வீடியோஸ் பண்ண போகிறீங்கன்னா உடனே பண்ணிக்கிங்க. அதுக்கு முன்னாடி நம்ம மற்ற செட்டிங்ஸை பூரா பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் கிரியேட்டர் ஸ்டுடியோ கிளாசிக்னே கொடுத்துங்க, பழைய மாடலு. வேறு சேஞ்ச் ஆகிக்கும் தீமு. ஓகே, இப்போ கிளாசிக்கில் எல்லாம் வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இப்போ உங்களோட சேனலுக்கு நேம் க்ரியேட் பண்ணியாச்சு, உங்கள் சேனலோட செட்டிங்ஸ் பூரா எனேபிள் பண்ணியாச்சு. இப்போ எந்த வீடியோ இதில் கிடையாது. இதெல்லாம் நம்ம டிசைன்ஸு, இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கூட க்ரியேட்டாக பார்க்கலாம் கிளியராக. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சேனல் இருக்கும். அந்த சேனலுக்குள்ளே போய்க்கிங்க. சேனலுக்குள்ளே போனீங்கன்னா அது வெரிஃபைன்னு இருக்கும். இந்த வெரிஃபையை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லொக்கேஷன், இந்தியானா இந்தியா, டெக்ஸ்ட் த வெரிஃபிகேஷன் கோட் அப்படின்னு கேட்கும். இங்கே உங்கள் காண்டாக்ட் நம்பர் அடிக்கணும். 91 போட்டு உங்களோட காண்டாக்ட் நம்பர் அடிங்க. 9486360705 என்னோடய காண்டாக்ட் நம்பரை நான் அடிக்கிறேன். சப்மிட் நம்ம கொடுத்தோம்னா அந்த மொபைலுக்கு ஒரு ஓடிபி எஸ்எம்எஸ் வரும். 12416767 நம்ம ஓடிபி எஸ்எம்எஸை கொடுத்து சப்மிட் கொடுத்துட்டோம்னா நம்மளோட சேனல் வெரிஃபிகேஷன் ஆயிரும். கண்டினியூ. முதல் வெரிஃபைன்னு இருந்துச்சு பற்றியில் இப்போ வெரிஃபைடுன்னு வந்துடும் பாருங்க. அந்த இடத்துல வெரிஃபைடுன்னு வந்துருச்சு. அவ்வளோதான். இந்த சேனலில் நீங்கள் எப்போயுமே பார்க்கக்கூடியது இதுதான். நீங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸ் அப்லோட் பண்ணி முடிச்சோன்னா ஒரு 1 hour கழிச்சு இந்த இடத்துல வந்து பார்த்துக்குங்க. இந்த காப்பிரைட் ஸ்ட்ரைக்கில் வந்து எதுவுமே இருக்கக்கூடாது. இதே மாதிரி தான் இருக்கணும் 0. கம்யூனிட்டி கைட்லைன் ஸ்ட்ரைக்லையும் இதே மாதிரி தான் இருக்கணும் 0. இன்னொன்று யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன வீடியோஸ் அப்லோட் பண்ணி அப்படியே ஏற்றுங்க. பேக்ரவுண்டு மியூசிக் கூட நீங்கள் போடணும் அப்படின்னா யூடியூப்லேயே இருக்கும், அதை எடுத்துக்கலாம். நம்ம இப்போ இதை முடிச்சுட்டு கிரியேட்டர் ஸ்டுடியோக்குள்ளே போயிடுவோம். இன்னொரு செட்டிங்ஸ் இருக்குது, அதை முடிச்சுட்டு உள்ளே வரலாம். நம்ம போய்ட்டு கம்யூனிட்டியை கிளிக் பண்ணுங்கள். அதில் கம்யூனிட்டி செட்டிங் கிளிக் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் எல்லாமே ஆல் கமெண்ட்ஸ் அதாவது உங்களுக்கு யாராவது கமெண்ட்ஸ் பண்ணுறாங்கன்னா அது டீட்டெயிலாக இது வர்றதுக்கான தான் இந்த இது முடிச்சுட்டு சேவ் கொடுத்துருங்க. அதுக்கடுத்து சேனலுக்குள்ளே போயிருங்க. சேனலில் போனீங்கன்னா அட்வான்ஸ்டு போயிருங்க. இந்த அட்வான்ஸ்டுக்குள்ளே போனீங்கன்னா சேனல் கீவேர்ட்ஸ், இந்த கீவேர்ட்ஸுன்றதும் ரொம்ப முக்கியம். உங்கள் சேனலில் நீங்கள் என்னென்ன பண்ண போகிறீங்க. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப்ஸ், பிரிண்டர், மொபைல், ப்ராடக்ட்ஸ் இதை கொடுத்துட்டிங்கன்னா இது கூகுள் மூலிமா யாராவது கஸ்டமர் சர்ச் பண்ணுறப்ப அவங்களோட வீடியோ இதிலேருந்து எடுத்து கொடுக்கும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வேறு எதுவுமே இதில் பண்ண வேணாம். அதை மட்டும் நீங்கள் கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. இப்போ சேனலோட நேம் க்ரியேட் பண்ணியாச்சு, செட்டிங்ஸ் அப்புறம் எனேபிள் பண்ணியாச்சு, உங்களோட சேனலோட கீவேர்ட்ஸையும் நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. இந்தியாவில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் இதுக்குள்ளே போயிருங்க. இதுக்குள்ளே போனீங்கன்னா இப்போ உங்களோட சேனல் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா எல்லாமே எனேபிள் இருக்கும். உங்களுக்கு மானிட்டைசேஷன் பண்ணுறது அப்படின்றது நெக்ஸ்ட்டு வரேன்னா லைவ் ஸ்ட்ரீமிங் எல்லாமே நம்ம எனேபிள் பண்ணிக்கிறது தான். ஒன்று எனேபிள் பண்ணுறப்போ ஒவ்வொரு செட்டிங்ஸ் கேட்கும். இப்போ நான் இதை எனேபிள் கொடுத்தேன் அப்படின்னா டிஃபால்ட்டாக ஏதாவது ஒரு வீடியோ 2 வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு சிலதெல்லாம் எனேபிள் ஆகும். ரெடி இன் 24 hours. ஓகே, ஒன்ஸ் ஆக்டிவேட்டட் இன்ஸ்டன்ட்லி. இப்போ வந்து 24 hours கழிச்சு இது ரெடி ஆயிரும். நம்ம அதுக்கடுத்து திரும்ப சேனலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒன்றுக்கும் ஒரு செட்டிங்ஸ் இருக்குது. ஆன் ஹோல்டில் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ அது கொஞ்சம் கழிச்சு அதுவாக எனேபிள் ஆயிரும். எம்பெடட் லைவ் ஸ்ட்ரீம் இன்எலிஜிபிள். இதுக்கு வந்து குறிப்பிட்ட வியூஸும் ஒரு குறிப்பிட்ட சப்ஸ்கிரைபரும் வரணும். அடுத்து லாங்கர் வீடியோ 15 நிமிஷத்துக்கு மேலே நீங்கள் வீடியோவை எனேபிள் பண்ணலாம். அடுத்து இன்எலிஜிபிள், ஒரு இன்எலிஜிபிள் கஸ்டம் யூஆர்எல், அதாவது நீங்கள் யூஆர்எல் இப்போ யாராவது என்னோட லிங்க் இருக்குது அப்படி அனுப்பிச்சி விட்றேன்னு சொல்லிட்டு நீங்கள் யூஆர்எல் லிங்க் அனுப்பிச்சிடலாம் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இதுக்கு இது எலிஜிபிள் ஆகணும். மினிமம் 100 சப்ஸ்கிரைபர் இருக்கணும். லீஸ்ட்டு 30 days 30 நாள் கழிச்சா இது உங்களுக்கு எலிஜிபிள் ஆகும். நீங்கள் அதை அப்படியே பேக்கில் வந்துடுங்க. இதெல்லாம் நீங்கள் எலிஜிபிள் பண்ணிடணும். டக்குக்கு இதை பார்த்துக்கிட்டே இருக்கணும். ஒவ்வொரு நாள் என்னென்ன வருதோ அதை எலிஜிபிள் பண்ணிகிட்டே இருக்கணும். இன்னும் சூப்பர் சாட் இதுக்கு 1000 சப்ஸ்கிரைபர் வரணும். கஸ்டம் யூஆர்எல் இதுக்கு 100 சப்ஸ்கிரைபர் வரணும். கண்டென்ட் ஐடி ஆப்பிஎல் இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 1 monthலேயே ஆட்டோமேட்டிக்காக எலிஜிபிள் ஆயிரும். சேனல் மெம்பர்ஷிப் இதுக்கு வந்து 30,000 சப்ஸ்கிரைபர் தேவை. இது மாதிரி ஒன்றுக்கு கணக்கு இருக்குது.
அடுத்து மானிட்டரைசேஷன் இதுக்குள்ளேயும் நம்ம போய் இந்த மாதிரி எலிஜிபிள் இருக்கும். எனேபிள் நம்ம கொடுத்துடணும். எனேபிள் நம்ம கொடுத்தோன்னே 1 இயர்க்குள்ளே, அதாவது லாஸ்ட்டு 12 monthஸில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸும் 4000 வாட்சிங் ஹவர்ஸும் இருக்கும். இந்த 1000 சப்ஸ்கிரைபர் 4000 வாட்சிங் ஹவர்ஸ்ன்றது பெரிய விஷயமே கிடையாது. இது ஒரு பெரிய விஷயமா நினைக்காதீங்க. நிறைய பேர் ஒரு வருஷம் ஆச்சு எனக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வரல அப்படின்வாங்க. நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா முதல்ல ஒரு பிளான் பண்ணிக்கிங்க. மினிமம் 30 to 50 கண்டென்ட்டை ரெடி பண்ணிக்கிங்க முன்னாடியே. மினிமம் 30 to 50 கண்டென்ட்டை நீங்கள் முன்னாடியே ரெடி பண்ணிடுங்க. ஒவ்வொரு கண்டென்ட்டும் 10 நிமிஷம் வீடியோ ப்ளே ஆகிற அளவுக்கு செட் பண்ணிக்கிங்க. எந்த கண்டென்ட்லையும் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸை எங்கேயும் எடுத்து டவுன்லோட் பண்ணி போட்டுறாதீங்க. அது யூடியூப்லேயே மியூசிக் இருக்குது மெயின் அது. ஏன்னா மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆகி கடைசி அந்த ரிவ்யூ செக் பண்ணுறப்ப உங்களுக்கு அது மாதிரி சிக்கல்ஸ்லாம் நிறையா வரும். எந்த கண்டென்ட்லையுமே ஒரு ஹாலிவுட், பாலிவுட், தமிழ் மூவிஸ் எந்த ஒரு மூவிஸையுமே வீடியோ வர்ற மாதிரி செட் பண்ணிடாதீங்க. பேக்ரவுண்ட் வாய்ஸும் கொடுத்துடாதீங்க. என்ன ஒரு மியூசிக் வேணாலும் சரி நீங்கள் யூடியூப்லேயே இருக்குது, அதை டவுன்லோட் பண்ணி போடுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு 30 to 50 கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிங்க. ஒரு 3 days பிளான் பண்ணிக்கிங்க. 3 நாள் ஒரு மொபைல், நல்ல கேமரா மொபைலு, ஒரு லேப்டாப், இது 2 இருந்தால் போதும். நெக்ஸ்ட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஃபுல் வெர்ஷனாக எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, அதை எப்படி எடிட் பண்ணுறது, ரொம்ப ஈஸி. அந்த ஃபிலிமோரா சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணுறதுக்கு அந்த டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. அடுத்த வீடியோவில் நான் அதை போகிறேன். மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. அந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், இது 2 மட்டும் நீங்கள் வச்சுட்டு, ஒரு மொபைல், ஒரு லேப்டாப், இந்த 2 மட்டும் நீங்கள் வச்சுக்கிட்டு 30 to 50 கண்டென்ட், மினிமம் ஒரு 30 கண்டென்ட்டை ரெடி பண்ணிங்க. நான் வந்து 30 விதமாக பேச போகிறேன். நீங்கள் எதில் உங்களுக்கு பெஸ்ட்டு, உங்களுக்கு எது தெரியும் அதை பற்றி ஒரு 30, ஒன்று 10 நிமிஷம் வர்ற மாதிரி ஒரு 30 வீடியோஸை 3 நாளில் அப்லோட் பண்ணுங்கள். 30 வீடியோஸை 3 நாளில் அப்லோட் பண்ணுங்கள். உங்களோட ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, எதில் நீங்கள் ஐடி இல்லாமல் இருக்கீங்களோ எல்லாத்துலேயுமே ஐடி க்ரியேட் பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராமு, உங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ், வாட்ஸ்அப் குரூப்பு எல்லாத்துக்குமே 30 வீடியோஸையும் அப்லோட் பண்ணதுக்கப்புறம் 3 நாளில் 30 வீடியோஸையும் அப்லோட் பண்ணிவிட்டு எல்லாத்துக்கும் குரூப்பில் சென்ட் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் குரூப் சென்ட் பண்ணிங்க. எல்லாருமே ஓப்பன் பண்ணுவாங்க. யாரையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி நீங்கள் சொல்லாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பார்த்து அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. வியூஸ் கூடிச்சுனாலே சப்ஸ்கிரைபர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 30 வீடியோஸை கரெக்டாக ஒரு 30 days ஒவ்வொருத்தவங்களும் ஒரு 20 வியூஸ் 30 வியூஸ் வந்தாலே போதும். வாட்சிங் ஹவர்ஸ் உங்களுக்கு நெருக்கி 2000 ஹவர்ஸ் 3000 ஹவர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக. அதாவது நான் சொல்கிறது மேக்ஸிமம் 90 days உங்களுக்கு 4000 வாட்சிங் ஹவர்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். 1000 சப்ஸ்கிரைபர்ன்றது ரொம்ப ஈஸி. 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துருச்சுனாலே 1000 சப்ஸ்கிரைபர் ஈஸியாக வந்துடும். கரெக்டாக 90 நாளில் உங்களுக்கு மானிட்டரைசேஷன் எனேபிள் ஆயிரும். அதாவது நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மெயின் பேக்ரவுண்ட் மியூசிக்ஸ் எதையும் டவுன்லோட் பண்ணிடாதீங்க. யூடியூப்லேருந்து எடுத்துக்கங்க. தமிழ் மூவிஸு, ஹாலிவுட் மூவிஸு, பாலிவுட் மூவிஸு, எந்த மூவிஸோட இமேஜையும் உள்ளே போட்டுறாதீங்க. இதெல்லாம் பண்ணாமல் நீங்கள் பெர்ஃபெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா மானிட்டரைசேஷன் பண்ண போகிறப்ப எந்த விதமான சிக்கல் இருக்காது. காப்பிரைட் பிரச்சனை, கம்யூனிட்டி பிரச்சனை எதுவுமே வராது. எந்த வீடியோஸையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணாதீங்க. இப்போ நம்ம ரீட் அண்ட் அக்ரி யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராமை இதில் எல்லாத்துலேயுமே கிளிக் கொடுத்துங்க. கொடுத்துட்டு அக்செப்ட். 1000 சப்ஸ்கிரைபர் வந்து 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்துருச்சுனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எனேபிள் பண்ணிடுவாங்க. இந்த சிக்கல்ஸ்லாம் எதுவுமே இல்லாமல் க்ளீனாக போயிட்டீங்கன்னா உடனே உங்களுக்கு எனேபிள் ஆகிடும். உடனே எனேபிள் ஆயிடுச்சுன்னா மினிமம் நீங்கள் அதுக்கப்புறமேட்டு ரெகுலராக ஒரு வீடியோஸ் மினிமம் வாரத்துக்கு ஒரு 3 வீடியோஸ் பிளான் பண்ணுங்கள். மந்த்லி 10 வீடியோஸ் பிளான் பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு மந்த்லி 1000 hours 2000 hours ஓடும். 1000 hours 2000 hours ஓடுச்சுன்னா என்னோட கான்செப்ட்டுக்கு மினிமம் உங்களுக்கு ஒரு மந்த்துக்கு $250 $300 வரைக்கும் கிடைக்கும். $300 ஆவரேஜ் நம்ம ஊர் மதிப்புக்கு மினிமம் 20,000 ஆச்சு. மந்த்லி 20,000 ஈஸியாக நீங்கள் ஏர்ன் பண்ணிடலாம். சைன் அப் AdSense இதையும் ஸ்டார்ட் கொடுத்துருங்க. இல்லை பே பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வாட்சிங் ஹவர்ஸ் வந்தோன்னா டக்கு எல்லா வேலையும் முடிஞ்சிடும். நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. இதில் எந்த மெயில் ஐடி நமக்கு ஐடி டைனாமிக் நம்ம இதுக்குள்ளே தான் போகிறோம். பெரிய விஷயம், இங்கே சப்ஸ்கிரைபர் வர்றதுக்கு நீங்கள் இந்த மட்டும் பண்ணிங்கனாலும் போதும், கரெக்டாக வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக யூடியூப் URL எல்லாமே எடுத்துக்கும். இந்த URLலாம் நீங்களே மாற்றிக்கலாம். அது குறிப்பிட்ட வீடியோஸ்க்கு அப்புறம் 100 சப்ஸ்கிரைபருக்கு அப்புறம். மீ கஸ்டமைஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் சஜஷன், நோ டோஸ் கஸ்டமைஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் சஜஷன், இதில் எஸ் கொடுத்துக்குங்க. செலக்ட் கண்ட்ரி, இதில் வந்து இந்தியா கொடுத்துங்க. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாமே கீழே வரும். எஸ் கொடுத்துங்க. நீங்கள் 1000 சப்ஸ்கிரைபர் தாண்டிட்டினாலே MCN மல்டி சேனல் நெட்வொர்க்குன்னு சொல்லி நிறையா பேர் உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. அதெல்லாம் எதுலேயுமே ஜாயின் பண்ணாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக கூகுள் AdSense தான் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். பேமெண்ட்டு கிளியராக இருக்கும். ஆட்ஸ் மேட் ஈஸி, கெட் ஸ்டார்டட். இப்போ
உங்கள் சேனல் அக்கௌண்ட் டைப்பு. நீங்கள் சேனல் வந்து பிஸ்னஸ்க்காண்டி யூஸ் பண்ணுறீங்களா, இண்டிவிஜுவலாக யூஸ் பண்ணுறீங்களான்னு கேட்கும். சேனல் டைப் வந்து நீங்கள் இண்டிவிஜுவல்னால் இந்த விளாகு இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் இண்டிவிஜுவல் போட்டுக்கலாம். பிஸ்னஸ்னால் பிஸ்னஸ் போட்டுக்கலாம். இது நீங்கள் எந்த மாதிரி பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி. இதில் அட்ரஸ்ஸு, உங்களோட ஏரியா அட்ரஸ்ஸு எல்லாத்தையுமே நீங்கள் இது பண்ணிடுங்க. இப்போ என்னோடய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா 11 9 ஸ்ட்ரீட், இங்கே அரண்மனை சிட்டி, ராமநாதபுரம். போஸ்டல் பின்கோட் 623501, ஸ்டேட்டு தமிழ்நாடு. ஃபோன் நம்பர் 9486. ஃபோன் நம்பரில் மேக்ஸிமம் எப்பயுமே 91 சேர்த்துங்க. 9486360705 கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இதெல்லாம் இப்போயே நீங்கள் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1000 ஹவர்ஸ் வாட்சிங் ஆன உடனே அதுவே நீங்கள் அப்ரூவல் அப்படின்னு வந்துடும். அந்த அப்ரூவல் வந்துச்சுன்னா ஒன்லி அப்ரூவல் மட்டும் நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மற்ற வேலையெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துகிட்டு இருக்கும். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லாம் கேட்கும். அப்போ நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர் எல்லாத்தையுமே கொடுத்துக்கலாம். கரண்ட்டில் என்ன அக்கௌண்ட் நம்பர் இருக்கோ. ஓகே, இப்போ ஆட்சன்ஸ் ரெக்வஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் இருந்துச்சு. இப்போ செட் மானிட்டேஷன் ப்ராசஸ் இது வந்து ஸ்டார்ட். இதுதான் ரொம்ப முக்கியம். இது எல்லாத்துலேயுமே டிக் கொடுத்துக்குங்க. டிஸ்பிளே ஆடு, ஓவர்லே ஆடு, ஸ்பான்சர் கார்டு, ஸ்கிப்பபிள் ஆடு எல்லாத்தையுமே கொடுத்துங்க. கொடுத்துட்டு சேவ் கொடுத்துருங்க. எல்லாம் கொடுத்து முடிச்ச உடனே கீழே வந்துச்சு பாருங்க, கெட் ரிவ்யூ ஆஃப்டர் ரீச்சிங் 4000 hours இன் ப்ரீவியஸ் 12 months 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இது எல்லாம் ஓகேனா நீங்கள் அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்களா இது தெரியும் உங்களுக்கு எத்தனை சப்ஸ்கிரைபர் வந்துருக்கு, எத்தனை மணி நேரம் வாட்சிங் ஹவர்ஸ் ஆயிருக்குன்ட்டு. 4000 மணி நேரம்ன்றது பெரிய விஷயமே கிடையாது, சின்ன விஷயம் தான். நான் சொல்கிறத பிளான் பண்ணிங்க. 3 days ஒதுக்கிங்க, 30 கண்டென்ட் ரெடி பண்ணிக்கிங்க. கரெக்டாக 90 days உங்களுக்கு ஃபஸ்ட்டு 3 மாதம் நீங்கள் யூடியூப்காண்டி உழைங்க. 4வது மாதத்துலேருந்து நீங்கள் உழைக்கிற உழைப்புக்கு யூடியூப்லேருந்து உங்களுக்கு பேமெண்ட் கண்டிப்பாக வரும். மினிமம் ஒரு சின்ன நீங்கள் ஒரு நெட்வொர்க் வச்சு நீங்கள் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு நல்ல கண்டென்ட்டும் குவாலிட்டியான வீடியோவையும் கரெக்டாக கொடுத்தீங்க அப்படின்னா மந்த்லி மினிமம் 15,000 20,000 ஈஸியாக சம்பாதிக்கலாம். பெரிய விஷயமே கிடையாது. அவ்வளோதான், முடிஞ்சு. இப்போ நம்ம சேனலுக்குள்ளே போகிறோம். இப்போ 0 சப்ஸ்கிரைபரில் நீங்கள் எல்லாமே ஸ்டார்ட் பண்ணுறீங்க. இப்படி தான் வந்து சேனல் நிற்கும். நீங்கள் அப்பப்போ செக் பண்ணுறத சேனல் இங்கே போய் வேறு என்னென்னலாம் எலிஜிபிள் ஆகிருக்குன்றதை அப்பப்போ செக் பண்ணிங்க. எதுலாம் எனேபிள் எலிஜிபிள்னு வந்துருச்சுன்னா உடனே அதை நீங்கள் எனேபிள் பண்ணிடுங்க. வேறு எதுவுமே கிடையாது. டேஷ்போர்டு போயிருங்க. இந்த டேஷ்போர்டில் தான் யார் யார் என்னென்ன கமெண்ட்ஸ் கொடுக்குறா வைக்கிறா, எத்தனை மணி நேரம் வாட்சஸ்ஸு, வியூஸு, சப்ஸ்கிரைபர் எல்லாமே இதுக்குள்ளே வரும். இது எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துட்டு வீடியோவை நீங்கள் அப்லோட் பண்ணணும் அப்படின்னா இந்த வீடியோ கொடுத்து அப்லோட் வீடியோன்னு கொடுத்தீங்கன்னா நீங்கள் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கீங்களோ இந்த இடத்துல இருக்கும். இதை பப்ளிக், ப்ரைவேட், அன்லிஸ்டட் இதெல்லாம் என்னென்னு கேட்டிங்கன்னா பப்ளிக்ன்றது தான் டோட்டலாக எல்லோரும் பார்க்கக்கூடியது. ப்ரைவேட்னு வச்சிட்டிங்கன்னா இந்த வீடியோ யாருக்குமே சஜஷன் ஆகாது. ஷெடியூல்னு வச்சுட்டிங்கன்னா இந்த வீடியோஸ் வெளியிலே போகாது, உள்ளே தான் இருக்கும். நீங்கள் எப்போ எனேபிள் பண்ணுறீங்களோ அப்போ தான் வெளியில் போகும். நீங்கள் பப்ளிக்லேயே வச்சுங்க. ஃபைலை செலக்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே இருக்கோ அங்கே இம்போர்ட் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக சம்பாதிங்க. உங்களோட திறமையை உலகத்துக்கு காட்டுறதுக்கு இது ஒன்று தான் ஒரு பெஸ்ட்டான சாய்ஸ். தேங்க்யூ வியூவர்ஸ். இந்த நோ சப்ஸ்கிரைபர்னு இருக்கிறது 1 மில்லியன் சப்ஸ்கிரைபராக எல்லாருக்கும் வரணும். திறமைக்கு ஏற்ற ஒரு இடம்னா அது யூடியூப் சேனல் தான். உங்கள்கிட்ட திறமை இருந்துச்சுன்னா அதை வந்து இந்த உலகமே பார்க்குற அளவுக்கு பெருசாக கொண்டு வரலாம். நம்ம இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.